அதே போலதான் இந்த பிரதேசத்திலே நான் கேள்விப்பட்டேன். கடந்த தேர்தலிலே சங்கு சின்னத்திலே களமிறங்கி மக்களை ஏமாற்றி சென்ற ஒரு சிலர் இம்முறை காலால் உழைப்போம் நாங்கள் ஒரு பந்து காலால் உழைக்கிற அந்த பந்து சின்னத்திலே இம்முறை களமிறங்கி இருக்கிறாங்க என்று கேள்விப்பட்டேன். அவர்கள் அப்படியே காலால் அப்படியே உழைச்சி விடுவோம். ஆக்களை விட்டே எழுதுறாங்க. என்னென்னு சொன்னால் இம்முறை இந்த தேர்தலிலே இந்த பிரதேசத்திலே நாங்கள் அதிகளவான ஆசனங்களை எடுத்தால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த பிரதேசத்திலே இருக்கும் பல பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியும். கடந்த காலத்திலே 2020ஆம் ஆண்டில் இருந்து 24ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பிரதேசத்திலே இருக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, அது முதலைக்குழாவிலே இன்று இல்லாவிட்டாலும் கூட எங்களுடைய பட்டிப்பளை பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு பிரச்சனையாக ஒரு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய கெவிலியா மடுவிலே இருக்கும் எங்களுடைய இந்த காணி அபகரிப்பு பிரச்சனை. கெவிலியா மடுவிலே இருக்கும், தாந்தாயிலே இருக்கும், 40 வட்டை கால்நடைகள் இருக்கும். அந்த மேச்சத்தலை காணி பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. மயிலத்தவடு மாதுளை பிரச்சனை எவ்வாறு எங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றதோ அதே போல கெவிலியா மடுவிலே இருக்கும் இந்த மேச்சத்தலை பிரச்சனை ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய இந்த பட்டிப்பளை பிரதேசங்களினுடைய செயலாளர் நேசர் அவர்களும் நடாரன் அவர்களும் நாங்கள் நேரடியாக பிரதேச செயலாளரை வளைத்து காணி பிரிவுக்கு பொறுப்பாளர்களை வளைத்து நாங்கள் நேரடியாக சென்றிருந்தோம். 2020ஆம் ஆண்டிலே சுமார் ஒரு 200 ஏக்கரை அழைத்து முந்திரி தோட்டங்களுக்காக காணிகளை பிரித்தெடுத்திருந்த சிவில் பாதுகாப்பு படையை சேர்ந்த சகோதர சிங்கள மக்கள் இன்று அதை 1000-2000 ஏக்கராக விஸ்தரித்திருக்கிறார்கள். இது எங்களுடைய மேச்சத்தரை காணி, எங்களுடைய பணியாளருக்கு தேவைப்படும் காணி. எங்களுடைய இனப்பெருக்கம் நடக்கும் பொழுது எதிர்காலத்தை இளைஞருக்கு காணி தேவைப்படும் பொழுது குடியேறுவதற்காக மிச்சம் இருக்கும் காணி. இந்த காணிகளை அவசரிப்பு கடந்த கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நடந்தது, ரணில் விக்ரமசிங்கவுடைய காலப்பகுதியில் நடந்தது. மிக அண்மையில் 2 மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் நேரடியாக கண்ணாலே கண்டோம். NPP திசை காட்டி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே, இன்னும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஒழுங்காக நடக்கவில்லை. ஒரு மாவட்டத்திலே அபிவிருத்தி விடயங்களை பற்றி ஆராய்வு கூட்டத்திலே பேசிய பொழுது அந்த இடத்திலே நாங்கள் மிக கடுமையாக நாங்கள் வாதிட்டிருந்தோம். தமிழ் மக்கள் வாழும் பிரதேசத்திலே ஒரு தமிழர் சகோதரர் ஒரு தமிழர் ஒரு சின்ன கத்தியை எடுத்து ஃபாரஸ்ட் எல்லைக்குள்ளே போனால் கூட அவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் அரசாங்கம் ஏன் ஆயிரக்கணக்கான ஏக்கரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் இந்த கெவிலியாமடு பிரதேசத்தை ஆக்கிரமிப்பு செய்து வேலிகளை அடைத்து தங்களுடைய பேர் பலகையை போட்டு சில காணிகளை இன்னும் தரப்புக்கு வித்திருக்கும் பொழுதும் கூட ஏன் ஃபாரஸ்டை சேர்ந்தவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் கேட்ட பொழுது திசை காட்டி அரசாங்கத்துக்கு அதற்கான பதில் இல்லை. ஏனென்றால் இதுவும் பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஆதரவு, பெரும்பாலான ஆதரவுடன் இயங்கும் ஒரு அரசாங்கம். அந்த வகையிலே இந்த கெவிலியாமடு பிரச்சனையானது இந்த ஃபாரஸ்டுக்கு சொந்தமான பிரச்சனையாக ஒரு சிறிய உதாரணம் மாத்திரம்தான். இதை விட பல அதிகமான உதாரணங்களை நாங்கள் வழங்கலாம். ஆனால் 6:30 மணி ஆகிவிட்டது. நாங்கள்